ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிராண்டி தான் வந்து பார்த்தா கண்டினியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீவரேஜ் எஸ்கேப் பிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன எஸ்கேப் பெண்டிங் இருக்குன்னா கதவும் கார் எஸ்கேப் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம சாக்கடை எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் எப்படியாச்சும் முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் ஸ்டேட்டை கேமுக்குள்ளே போயிடலாம். சவுண்ட் நல்லா இருக்குது. ஓகே, எல்லாமே பக்காவாக இருக்குது. வாங்க கைஸ், கேமுக்குள்ளே போவோம். இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் ஆச்சு முடிக்கணும். கதவா இல்லை டோரா, சரி கதவா இல்லை காரா, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் ட்ரை பண்ணோம் இந்த வீடியோவில். இன்னும் அடி அடிக்க போதும். சீக்கிரம் ஓடு, வந்துடுங்கிற போகுது. இது எப்போ எங்கே வரும்னே சொல்ல முடியாது. ஷார்ட் கன்னா, சரி ஓகே தேவைதான். சரி எடுத்து ஓடு, ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது. பார்த்தியா இந்த மாதிரி சவுண்ட் வந்து. ஏய் என்ன இங்கேருந்து வர, நீ இங்கெல்லாம் ஸ்பான் ஆகியா? கேஸ்லின் காருக்கு தேவை. ஒரு உள்ள போ. ஓகே பா, திடீர்னு அவன் அங்கேருந்து வருவான் நான் நினச்சி கூட பார்க்கல. அடா அடிப்பாய், நான் அவன் கீழே தான் ஸ்பான் ஆகி வருவான்னு பார்த்தா மேலே கூட ஸ்பான் ஆகிறான். இங்கே இது வேஸ்ட்டு. ஒருத்தி 5 நாளில் மாட்டியிருப்பா. அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் லூஸு. இதுக்குள்ளே இருக்கா? வெப்பன் கீ சூப்பர். இது என்ன செயின் கட்டரா? இப்போதைக்கு தேவையில்லை, தேவைப்பட்டுன்னா பார்த்துக்கலாம். வெப்பன் கீ கண்டிப்பாக தேவை. இப்போ வா கிழட்டு கிளவி, வாடி ஏன் கிழட்டு கிளவி. பா அதுக்குள்ளே வந்தா. போட்டாச்சு. வா 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 வா, காருக்கு தேவையான பொருள் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லின் கண்டுபிடிச்சிட்டோம். டோருக்கு எதுவும் கிடைக்கல. இது நார்மல் மோட்லேயே கிளவி இப்படி பயமுத்துறாளே. ஹார்ட் மோட்னா என்னதுக்கு என்ன செய்வா நம்மளை. அப்படியே இதுக்குள்ளே காருக்கு இருக்கான்னு பார்த்துருவோம். சே ஃபோட்டோ கருமம், இப்போ எவன்டா கேட்டான். ஸ்க்ரூ டிரைவர் எடுறா. இப்போதைக்கு ஸ்க்ரூ டிரைவர் வந்து இங்கே தூக்கி போட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்துடு. கிராஸ் போவை பார்த்துடா, வந்துட போகிறா. எட்டு சீக்கிரம் எடுறா, வச்சுட போகிறா. ஒரு இங்கே மூட்ரு கதவை பார்த்துறேன். இங்கே ஸ்பான் ஆட போகிறா. ஓகே இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஸ்க்ரூ டிரைவருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். காசு சாவிக்கணும்டா. பேட்லாக் சூப்பர், கண்டிப்பாக தேவை. கதவுக்கும் தேவை, காருக்கும் தேவை. இந்த சவுண்டு போட்டு கிளவி வர வச்சிடலாம். வா 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 சீக்கிரம் வா. இன்னும் கதவு திறந்துருக்கு. ஒருவேளை கிளவி இந்த சைடு தான் போயிருக்கோ. அப்படி இது திறந்துரு. சூப்பர், ஓடு, கதவை மூடு. ஓகே, இப்போ காருக்கு இந்த பேட்லாக்கி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது தேவைப்படாது. அவ்வளோதான். இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சிடலாம் எப்படியாச்சு. இன்னும் காருக்கு இன்னும் நிறைய பொருள் தேவை. டோருக்கு கொஞ்சம் தான் வேணும். பேட்லாக் கோடு வேணும், மாஸ்டர் கீ வேணும், அதுக்கப்புறம் இதை விட்டால் வேறு என்ன, ஹேமர் வேணும், கூட கட்டிங் பிளேயரும் வேணும். டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்பாவா இங்கே போட்டுடலாம். ஐயோ சார், ஃபஸ்ட்டு கிச்சனில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கிச்சனில் கொஞ்சம் நல்லா தேவையான பொருளாக கச்சா நல்லாயிருக்கும். பர்த் சீடு சரி யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தான் கொஞ்சம் நிறைய பொருள் கிடச்சின்னு இருக்குது. சீக்கிரம் போ 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 போ. புக்கு இப்போதைக்கு வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இது என்ன ஷார்ட்கட் பாட்டு, சூப்பர். பேட்லாக் கோடும் இருக்குது, நிறைய இருக்குது கைஸ், பிரச்சனையே இல்லை. உள்ள என்ன அடைச்சா சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ இதெல்லாம் தேவைதான். இங்கே தூக்கி போட்டு காகுவில் இங்கே தூக்கி போட்டு கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இது இங்கே போடு. அப்படியே இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். பேட்லாக் கோடும் தேவை. ஐ திங்க் டோரில் தப்பிக்கிறது ஓரளவுக்கு ஈஸி தான் நினைக்கிறேன், ரொம்ப இல்லை, பட் தப்பிக்கலாம். ஏன்னா டோருக்கு கம்மியாக தான் பொருள் தேவை. இப்போவே டோருக்கு நம்ம 2 பொருள் கண்டுபிடிச்சோம். அப்படியே இதெல்லாம் தூக்கி போடு, எல்லாத்தையும் போட்டு கிளவி வர வைப்போம். கூட ஷார்ட்கன் பொருளும் தேவை. ஷார்ட்கன் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும், 1.5 நிமிஷம் வரும், நல்லாயிருக்கும் தப்பிக்கிறதுக்கு. பத்தியா வந்துட்டா, நான் வரமாட்டேனே. பேட்லாக் கீயை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். சரி பேட்லாக் கீ பேட்லாக் கோடு, பேட்லாக் கோடை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஓகே, ஹேமர் தான் தேவை. இங்கே அப்படியே ஷார்ட்கன் பாட் இருக்குது, அப்படியே இதை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கன் ரெடி. ரெண்டு எக்யூப்மெண்ட்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நேடி போஸ் இது சி கருமோ போய் தொலை. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த செயின் கட்டரை வச்சு ஒயரை கட் பண்ண முடியுமா? ஏன்னா கட்டிங் பிளேயரை வச்சு தான் ஒயரை கட் பண்ண முடியும். பட் இந்த கேம் கொஞ்சம் பக் ஆகி செயின் கட்டரை வச்சு கட் பண்ண வச்சாலும் சூப்பராக இருக்கும். பார்ப்போம் பண்ண முடியுதான்னு. பாடுறா, செயின் கட்டரில் பண்ணால் கூட கட் ஆகுது, சூப்பர். போடு. அப்போ டோருக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. போ டோருக்கு இன்னும் சுத்தியல் மட்டும் சுத்தியலும் மாஸ்டர் கீ, இது 2 மட்டும் கிடச்சதுன்னா நம்ம எஸ்கேப்பு. அப்போ நமக்கு சுத்தியல் வேணும், மாஸ்டர் கீ வேணும், இது 2 மட்டும் கரெக்டாக போடும். சரி, இப்போதைக்கு அவசரப்பட்டு முன்னாடி போவேன்னா, நம்ம இப்போதைக்கு டே 1ல் இருக்கோம். பெரிய நல்ல விஷயந்தான், இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடியே வா 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 போடு. ஷார்ட்கன் சூப்பர். ஷார்ட்கன் நமக்கு எல்லா பொருளுமே கிடச்சிச்சு. ஸ்லோவாக போகிறேன், சீக்கிரம் போகலாம். அவ்வளோதான், சூப்பர். இப்போதைக்கு இதை எடுத்து போவோம். அப்புறம் இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, வேறு எங்கே போகலாம்? அம்மா நிற்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது, நல்லா பயமுத்துறா. அதுவும் நைட் டைமில் விளாட்றோம், அது இன்னும் சூப்பராக பயம் வரும். ப்ளே ஹவுஸ் ஓகே, இது தேவை தான். கார்வில் இப்போதைக்கு நம்ம ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு இன்னொன்று வேணும். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, கருமம். மோஸ்ட்லி அதுக்குள்ளே கார் பாட்டு வைப்பாங்க, காருக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் இருக்கும். இப்போ பார்த்தா காணோம். ஓகே, கார்வில் நம்ம எங்கே போட்டோம்? அங்கே இருக்கா? சரி ஓகே, நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். கேஸ் சும்மா கேஸ் மோஸ்ட்லி கார் எஸ்கேப் பண்ணுவோமான்னு தெரில. ஏன்னா காருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பொருள் வேணும். இதுவே டோருக்குன்னா 2 பொருள் போதும் தப்பிக்கிறதுக்கு. அதான் என்ன பண்ணலான்னு தெரியல, பார்ப்போம். கிடச்சதுன்னா பார்க்கலாம். அப்படியே நைஸாக வந்துரு. காருக்கான பொருள் எங்கே தூக்கி போடு. ஷார்ட்கன் எங்கே? ஷார்ட்கன் எங்கே போச்சுன்னு தெரில. ஆக்சுவலி எங்கேயோ தூக்கி போட்டோம். சரி எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி கார்விலே போடுவோம்.
டேய் அடியே ஏன்டி இப்படி வர? ஏய் ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணுறா கைஸ் இவ. கடுப்பேத்துறான் மை ஆனர். ஓ இங்கே இருக்கா ஷார்ட் கன்னு? சரி ஓகே, ஃபஸ்ட்டு காக்கியில் போட்டு வந்துடலாம். அப்புறம் கிச்சன் நம்ம ஃபுல்லாகவே தேரல. கிச்சன் நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். அப்படியே இங்கேருந்தே போடுறான். அப்படியே வெளியே வா. ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் ரீலோட் பண்ணணும். போ. ஐயோ சவுண்டு மேலே சவுண்டாக வருது. ஆஹா வந்துட போகிறாடா. ஓ ரீலோடில் தான் இருக்கா ஆல்ரெடி. சூப்பர். அப்போ கிச்சனுக்கு போ. கிச்சன் ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்னொரு கார் வீல் தடா. கருமோ வீல் கிராங்கா? அதை வச்சு இப்போ நான் என்னடா பண்ண போகிறேன்? ஐயோ உள்ள ஒன்றுமே இல்லையே. ஃபோட்டோ கருமோ. இப்போ ஃபோட்டோ எவன்டா கேட்டான் உனக்கு? ஃபோட்டோ எதை கேட்டால் எதை தருது? என்ன பண்ணலாம்? அடியே வா. இன்னும் தேட வேண்டிய ஒரு சில இடங்கள் இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. கருமோ. சரி இந்த ரூம் நம்ம பார்க்கவே இல்லை. இதோ இந்த ரூம் தான். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்ஜின் பாட்டு. சரி ஓகே. கார் எஸ்கேப் இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லை. ஆக்சுவலி இப்போ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் என்ன, காருக்கு நிறைய பொருள் தேவை. சரி கதவுக்கு தான் கம்மியாக பொருளாச்சே பண்ணலான்னு பார்த்தா விடலையே. சரி சும்மா போடுவோம், பரவாயில்ல. என்ன காசா பணமா போட்டுவோம். சரி இன்னொரு ரெஞ்சு வேணும், ஸ்பார்க் ப்ளக் வேணும், கார் சாவி வேணும், நிறைய இருக்கு. கேஸ்லின் கிடச்சிச்சு, அது ஒரு அட்வான்டேஜ். அதை அப்படியே இங்கே தூக்கி போட்டு வா. சீக்கிரம் வந்துட போகுது. ஓகே அப்படியே இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளையாடுவோம். ஒரு பக்கம் வருவா, அவளை அடிச்சுட்டு போய் தேடணும் அந்த மாதிரி. என்ன வரவே மாட்டேங்கிறா? சவுண்டு கேட்குதா இல்லையா? இன்னும் நம்ம வேறு என்னென்ன இடத்துல தேடணும்? ஓ ஷார்ட் கன் யூஸ் பண்ணி ஒரு இடத்த சுடணுமே, அங்கே போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அங்கே போகணும். சீக்கிரம் வாடி, நீ வந்தால் தாண்டி இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்டி இப்படி பண்ணுற? நீ நல்லா டைமிங்கில் வருவ. இப்போ ஏன் டைமிங் உனக்கு வர மாட்டேங்குது? வா. இது வரத்துக்கும் உனக்கு இவ்வளோ நேரம். ஃபஸ்ட்டு போய் ஷார்ட் கன் தேடணும். அந்த இடத்த அடிக்கிறதுக்கு ஷார்ட் கன் தான் கரெக்டு. எங்கே ஷார்ட் கன் எங்கே போட்டோம்? ஐயோ எங்கே போட்டேன்னே மறந்துட்டேனே. ஆடாடே அச்சச்சோ, டைமை வேஸ்ட் பண்ணுறோமே. ஷார்ட் கன் எங்கடா தூக்கி போட்டோம்? காய்ஸ் ஷார்ட் கன் எங்கே போட்டோன்னு மறந்துட்டேன். அப்பா கிடச்சிச்சுடா. ரீலோட் பண்ணியா? பண்ணவே இல்லை. சரி ஓகே பிரச்சனை இல்லை, இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு ஓடு. ஒரு சில நேரத்தில் இங்கே கூட ரீஸ்பான் ஆகி வருவா. அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நம்ம இங்கே பார்க்கவே இல்லைல்ல. இங்கே ஒன்றுமே இல்லை. உள்ளேயும் ஒன்றும் இல்லை. அடா பாவீங்களா, டைம் வேஸ்ட். உள்ளே ஒன்றுமே இல்லை. கருமம். டெடி பேரை மட்டும் வச்சுருக்காங்க பாரு. அது பண்ணால் இன்னொரு கிளவி வரும். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இன்னொரு கார் வீல் தாங்கடா. அதுக்குள்ளே எது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மாஸ்டர் கீ தான் சூப்பராக இருக்கும். ரிமோட்டு பற்றி தேவையில்லை, வேணா சும்மா போட்டு பார்ப்போம். ஏதாச்சும் லக்கில் ஏதாச்சும் கிடச்சாலுங்க. ஒன்றும் இல்லை. சரி சுடு. சுத்தியல் கதவுக்கு தேவை சுத்தியல். இப்போ நம்ம கதவில் தப்பிக்கிறதுக்கு வெறும் மாஸ்டர் கீ கிடச்சாலே போதும். கதவில் தப்பிச்சிடலாம் ஈஸியாக. சரி இது இங்கே போடு. ஐயோ சுத்தியல் எடுத்துக்கோ. சவுண்டு கேட்குதா? சீக்கிரம் வா. எப்படியோ ஒரு நிமிஷம் ஆயிருக்கும். எப்படியோ வருவா. அப்பா என்ன ஸ்பீடு.
அதுக்குள்ளேயே வந்துட்டியா? சீக்கிரம் சீக்கிரம் சுத்தியல். இப்போ இங்கேயே ஆக்சுவலி இங்கேயே ஒரு சுத்தியல் வேலை இருக்குது. நீ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பொருளாக தாங்கடா. டே உள்ள என்ன கறி தேவைப்படுமா? தேவைப்படும் தான் நினைக்கிறேன். சரி எடுத்துகிட்டு போவோம். இப்போ செத்தா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம டே 1 தான் இருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யணும். சும்மா ஒளிஞ்சிக்கின்னு சுட்டுக்கின்னு இதெல்லாம் நல்லா இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் சுத்தியல் எடுத்துகிட்டு வா. சுத்தியல் தான் இப்போ தேவை கதவுக்கு. ஐயோ எங்கடா போச்சு சுத்தியல்? ஓகே 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 இங்கே தானே தூக்கி போட்டோம். எடு 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 சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஏய் என்னடா ஸ்டக் ஆகிட்டா? ஓகே பார்த்து போ, வந்துட போகுது. ஓகே ஓட ஓடு. ஓகே கதவு கால் எல்லாமே முடிச்சிட்டோம். மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சிச்சுன்னா எஸ்கேப்பு. எனக்கு தெரிஞ்சு அது ஸ்பைடர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் கீ. வாமா சீக்கிரமா வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. சவுண்டு கேட்டுச்சா இல்லையா? ஆளே காணோம். நீ எப்போ வந்து நான் எப்போ விளையாடி நான் எப்போ முடிச்சு ஏன்? சூப்பர். வா 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 வா. ஓகே ஆமாம்ல ஸ்பெஷல் கீ வேணும்ல. ஐயோ இதை மறந்தே போயிட்டேன் நான். ஸ்பெஷல் கீ வேணும் இப்போது. ஆஹா ஸ்பெஷல் கீ வேறு ஸ்பைடர்கிட்ட வச்சாலும் வைப்பாங்க. இதுங்க வச்சாலும் வைக்கும் ஸ்பைடர்கிட்ட. ஆக்சுவலி நம்ம சுத்தியலில் இங்கே ஒரு வேலை இருக்குது. இதை மறந்துட்டோம். சுத்தியல் எடுத்துகிட்டு வாடா. மேபி இங்கே தேவைப்படலாம். இங்கே ஏதாச்சும் மாஸ்டர் கீ கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். அழகாக ஸ்ட்ரைட்டாக தப்பிச்சிடலாம். சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த கேமை. சுத்தியல் சுத்தியல் எட்டு 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 எட்டு. கிராஸ் போலாம் தேவையில்ல. இப்போ இவகிட்ட அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னொரு நிறைய நாள் இருக்குது. ஐயோ சவுண்டு மேலே சவுண்டாக போடுறோமே. சரி ஓடு ஓடு ஓடு. ஆஹா இந்த சவுண்டுக்கு கன்ஃபார்மாக வருவாடா. கதவு மூடு. ஓகே இது திறந்து வச்சுக்கோ. சும்மா இது வெறும் திறந்து மட்டும் வா. அவ்வளோதான். இப்போ போ அப்படியே ஒரு சவுண்டை க்ரியேட் பண்ணிட்டு இங்கே உட்காரு. டே எங்கடா? ஓகே நான் வந்தியா இல்லையா? இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக வரலாம். வரா மாதிரியே தெரியலையே. வந்துட்டாலா இல்லையா? இதுக்கு நான் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வேலையே முடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் உள்ளே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணி. இன்னத்துக்கு வந்தாலும் வரும் இது. ஐயோ வந்துட்டாடா. ஐயோப்பா ஒரு நிமிஷத்தில் பயமுறுத்துச்சு நல்லா. கொஞ்சம் சீக்கிரம் போமா. இங்கே வந்து சரி விடு நானே போகிறேன். இல்லை நானே போகிறேன். நான் கிராஸ் போ எடுத்துகிட்டு சுட்டுட்டு நல்லா ஒரு மன திருப்தியோடு நான் வரேன். இங்கே வா 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 வா. ஓகே சரி இப்போ போய் ஹேமரோட வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சிச்சுன்னா சூப்பர். அதை போய் ஸ்பைடர்கிட்ட போய் எடுக்க சொன்னாங்கன்னா கடுப்பாக இருக்கும். அது வேறு ஒரு சின்ன இடம். அது ஈஸியாக ஸ்பைடர் நம்மளை பிடிச்சிடும். எடுத்து போடு. ஐயோ தெரியாமல் ட்ராப்பு கொடுத்துட்டேன். ப்ளேஸ் எடுத்துட்டு பார்த்துப்போ. கட்டிங் ஃப்ளேர் வேறு நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் செயின் கட்டரை யூஸ் பண்ணலாம். உள்ள ரெஞ்சுனா கூட இன்னும் நமக்கு கார் சாவி வேணும். அது வேறு ஒன்று. இதுக்குள்ளே மாஸ்டர் கீ வைங்களா நல்லாயிருக்கும்டா. கார் கீ பரவாயில்ல. இது கூட பரவாயில்ல. அப்போது காருக்கு நமக்கு எல்லாமே கிடச்சிச்சுல. காருக்கு இன்னும் நமக்கு கட்டிங் பிளேயர் தான் வேணும். அது செயின் கட்டர் யூஸ் பண்ணி கூட இது கட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் செயின் கட்டர் கூட யூஸ் பண்ணி இது கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு காருக்கு எல்லாமே கிடச்சிச்சு ஆல்மோஸ்ட். அப்போ இந்த வாட்டி கார் எஸ்கேப் தான். டோருக்கு மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சா போதும். இப்போ காருக்கு எல்லாமே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரெஞ்சு இல்லை 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 இல்லை. காருக்கு ஸ்பார்க் பிளக் வேணும். ஷெட் ஐ திங்க் ஸ்பைடர்கிட்ட தான் போய் ஆகணும். வேறு வழி என்ன பண்ணுறது? இந்த கிளவி வேறு எப்போ வரும்னே தெரில. திடீர்னு வரும்.
நமக்கு வேறு ஸ்பெஷல் கீ இருந்தால் தான் இதுக்குள்ளே போகவே முடியும் இந்த ரூம்குள்ளே. ஐ திங்க் இதுக்குள்ளே தான் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கீ ஸ்பைடர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கரெக்டாக இருக்குதுடா, கரெக்டாக வந்துட்டா. இப்போ கிளவி இங்கே வர வைப்போம். இதுதாங்க கொஞ்சம் நல்லா சவுண்டு போடும். கிளவி இங்கே வா. வண்டியா இல்லையா? ஆமாம்ல, கார் சாவிக்குள்ளே என்ன இருக்குன்னே நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அப்பா சம்மதி. சீரோ வா. வா ஓடுறா வந்துட்டாடா. ஓகே. இப்போ வந்து உங்கள் கார் சாவிங்க. ஓகே. கார் சாவி எடுத்துகிட்டு சீக்கிரமாக போய் செயின் கட்டர் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணணும். உள்ளே வாட்டர் மெலனுக்குள்ளே கூட இது மாஸ்டர் கீ இருக்குதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை மெலனே எடுத்துகிட்டு போ. அந்த ரெஞ்ச் அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியோ நமக்கு ஸ்பார்க் ப்ளக் தேவை. ஒருவேளை இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் கொடுத்துட்டானா கார் எஸ்கேப்பு, மாஸ்டர் கீ கொடுத்துட்டானா டோர் எஸ்கேப்பு கன்ஃபார்மாக. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் கிடச்சிச்சு. காருக்கு இன்னும் ஸ்பார்க் ப்ளக் வேணும், டோருக்கு மாஸ்டர் கீ வேணும். கிடச்சிதுன்னா எஸ்கேப். இப்போப்பா ஐயோ சவுண்டு வேறு வருது. என்னது கிளவி ரீஸ்பான் ஆகிருப்பாங்க. சீக்கிரம் போ. ப்ளே ஹவுஸ் கீயா இது? சரி ஓகே, சீக்கிரம் வர்றா. சே என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளக். அப்போ கார் எஸ்கேப் தான், டவுட்டே இல்லை. காருக்கு எல்லா பொருளும் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு மாஸ்டர் கீ வேணும்னா அதுக்கு நம்ம ஸ்பைடர்கிட்ட தான் போகணும். ஏற்கனவே அதுக்கிட்ட போய் அடி மேலே அடியாக வாங்கிட்டோம். அது சின்ன இடம், அது ஸ்பைடர் நம்மளை ஈஸியாக பிடிச்சிரும். ஓன்னா கூட அது அழகாக பிடிச்சிரும். அது ஒரு பிரச்சனை. ஓகே கைஸ், காருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் ரெடி. ஸ்பார்க் ப்ளக் அழகாக உள்ளே போட்டுகிட்டே போ. ஸ்பார்க் ப்ளக்கை போட்டு ரெஞ்ச் அங்கே இருக்குது. அதுக்கு அது கட்டிங் பிளேஸ் தான் வேணும். பட் செயின் கட்டரில் கூட இது கட் பண்ணலாம். எப்படி பார்த்தா கட் பண்ண முடியும். சூப்பர். தூக்கி போடு, எடுத்து ஓடு. ஓ கார் பேட்ரி. ஆடாப்பாவீங்களா, கார் பேட்ரி நான் யோசிக்கவே இல்லை. கருமம், இவ்வளோ யோசிச்சுட்டு கார் பேட்ரி விட்டோமே. இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம ஸ்பைடருக்குள்ளே தான் போய் ஆகணும். நல்ல வேலை நம்ம டே 1ன்றதுனால பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு 2-3 நாள் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக எஸ்கேப் போயிருக்க முடியாது. வண்டியா நீ கண்டிப்பாக வருவேன் தெரியும். சரி ஓடு. இவகிட்ட தேவையில்லாமல் செத்து டேஸை கம்மி பண்ணுறாரு. ஓகே, இப்போதைக்கு உள்ளே போ, வேறு வழியில். இப்போதைக்கு சும்மா ரிமோட் எடுத்துகிட்டு வா. ஒருவேளை ரிமோட்டுக்குள்ளே கூட கார் பேட்டரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா இருந்தால் லக்கு, இல்லைனா நக்கு. அப்படிதான் நிலமை அதான். இப்போ இந்த ரிமோட்டுக்குள்ளே கார் பேட்டரி இருந்துச்சுன்னா லக்கு, இல்லைனா நக்கு. இங்கே ஒரு சவுண்டை போடு. ஓகே, அப்படியே நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இங்கே ஒரு சவுண்டை போட்டுருவோம். ஓடு, சீக்கிரம் போ. ஒரு எஸ்கேப்பை சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வருது இந்த கேமில். என்ன பண்ணுறது? ஐயோ சவுண்டு இப்போ இங்கே வந்துச்சு. உள்ள கார் பேட்டரி இருக்கா? ஆடச்சி கருமோ, வெறும் பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்குது. என்ன கைஸ் இது ஏமாத்திட்டான் நம்மளை. உள்ள பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் வச்சுருக்கான் அப்புறம் பைத்தியக்காரன். ஏன்டா இப்படி எனக்குனே வரீங்க? போ, செயின் கட்டர் எடுத்துகிட்டு போ. என்னத்த சொல்கிறது, நம்ம ஒன்று நினச்சா அது வேறு ஒன்று நடக்குது. உண்மையிலேயே கார் பேட்டரி இல்லையா? ஆடா பாவீங்களா. அப்போ நான் கண்டிப்பாக ஸ்பைடர்கிட்ட போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுக்குள்ளே தான் ஏதாச்சும் இருக்கும். காருக்கான எஸ்கேப்பா டோருக்கான எஸ்கேப்பான்றது அதில் தான் தெரியும். அப்படியே இதுக்குள்ளே எங்கேயாச்சும் வச்சுருக்கலாம். எங்கடி இருக்க? இப்போ நான் செயின் கட்டுற தூக்கி போட்ட சவுண்டுக்கு கண்டிப்பாக ஒன்று கேட்டிருக்கோம். வா 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 இங்கே தான் இருக்கேன். வா இங்கே ஓகே, சீக்கிரம் ரெஞ்ச் எடுத்துட்டு வா.
ஸ்பெஷல் கீ கிடைக்கணும். ஸ்பெஷல் கீ இல்லை. இது பத்தாதுன்னு வந்து பார்த்தோன்னா கார் பேட்டரியும் இல்லை, மாஸ்டர் கீயும் இல்லை. இப்போ ஏன் தான் நமக்குன்னே பிரச்சனை வருதோ. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் செயின் கட்டர் பெருசாக தேவைப்படாது. ஸ்க்ரூ டிரைவர் வேணால் தேவைப்படும். அங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒரு டப்பா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வேணால் எடுத்துகிட்டு போகலாம். சீக்கிரம் ஓடு. எட்டு சீக்கிரம். ஓகே, இதை தூக்கி போட்டு சேரில் தூக்கி போட்டால் சவுண்டு கேட்காது. அதனால் அழகாக போய் ரெஞ்சை முடிச்சுட்டு வந்துடலாம். தேவையில்லாமல் உள்ளே ஒளிஞ்சிக்கின்னு இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. சீக்கிரம். ஆரம்பத்தில் பேட்லாக் கீ கிடைக்கும் போதே யோசிச்சிருக்கோம், அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்பு வைக்க போகிறான்னு. கரெக்டாக கார் பேட்டரியில் வச்சான் பார்த்தீங்களா ஆப்பு. டோரில் மாஸ்டர் கீயில் ஆப்பு வச்சிட்டான். இன்னும் நமக்கு கார் பேட்டரி கிடச்சாதான் எஸ்கேப். இப்போ ரெஞ்சை வேறு தூக்கி போட்டோமா? செவா திருப்பியும் கூட ஓடி பிடிச்சி தான் விளாடணும். இப்போது கிளவியோட கார் பேட்டரி மட்டும் கிடைக்கணும். எப்படியாச்சு. எங்கடி போனேன்? சீக்கிரம் வாடி அடிப்பாவி. வா 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 சீக்கிரம். அப்புறம் ஓகே. அவ்வளோதான். உள்ள ஒழிஞ்சிங்கன்னு இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா இடத்தையும் தேடியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே வழி ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்பைடருக்கான ப்ராசஸ் பண்ணணும். போய் புக் எடுத்துகிட்டு வந்து ஸ்பைடர்கிட்ட போடணும். ஸ்பைடர்ன்ற பேர் அந்த கிளவிக்கிட்ட போடணும். அந்த பேய் கிளவி. புக்கு இங்கே தானே பார்த்தேன். இங்கே தான். மாஸ்டருக்கு இங்கேயே கூட்டு அழகாக தப்பிச்சிருக்கலாம். இல்லைனா கார் பேட்டரி கொடுத்தா வச்சு அழகாக தப்பிச்சிருக்கலாம். எதுவுமே கிடைக்கல. சரிப்போ, வேறு என்னத்தை பண்ணுறது? இதை தூக்கி இதை போட்டுட்டு சீக்கிரமாக அந்த கிராஸ் போக்கிட்ட போ. திடீர்னு இந்த கிளவி எப்போ வேணாலும் வரும். ஓடு 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 ஓடு. அவ்வளோதான். ஓகே. ஆஹா, என்னடா புல்லட் உருண்டு போகுது. அவ்வளோ தூரம் போயிடுச்சா? சரி, ஓகே ஓகே. சீக்கிரம் வாமா, போய் ஸ்பைடருக்கான ப்ராசஸ்லாம் முடிக்கணும். ஓகே. இந்த இடத்துல கீழே இடத்துல தேடுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் ஸ்பைடர்கிட்ட தான் போயாகணும். ஐயோ, கீழே ட்ராப் வேறு வச்சுருக்காளா? கேரட்டு கிளவி. இங்கேயும் இல்லை. ஸ்பைடர் கீயை வந்து அந்த பேய் கக்கிடுச்சு. ஓகே, வேறு என்ன பண்ணுறது? ஐயோ 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 போச்சுரா. ஓடு 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 ஓடு. சீக்கிரம் போ. எப்படி நேரத்துக்கு 1 நிமிஷம் ஆயிருக்கும். ஐயோ, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வரல. ஆஹா, இப்போ இவ எங்கே இருப்பான்னு தெரியலையே. எங்கே வேணாலும் வருமே. ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் இங்கே தான் இருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். போடு. நமக்கு சேஃப் கீ கூட கிடைக்கல. அது ஒரு வேளை ஸ்பைடர் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸ்பைடர்கிட்ட தான் போயாகணும். அதுக்கிட்ட போய் படுற கஷ்டம் இருக்கு. அது உள்ளே ஓடுறதுக்குள்ளே படுறாத பாடு தான் அது. இங்கே ஃபோட்டோ தான் இருக்குது. கருமம் வெக்கத்துக்கு வர பொருளே கிடைக்கல. போகுது பாரு. ஒன்று கார் பேட்டரி கிடைக்கணும், இல்லைனா மாஸ்டர் கீ கிடைக்கணும். இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சாலும் நம்ம எஸ்கேப் பண்ணுவோம். இது ரெண்டுத்தில் எதுவும் ஒன்று கிடச்சாலும் நம்ம எஸ்கேப் பண்ணுவோம். ஒரு எஸ்கேப் பண்ணுவோம். இப்போ திடீர்னு ஸ்பைடர் வந்து பயன்படுத்துது. இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்.
டெரிடி ரிவர்ஸில் போகுது. ஓகே இப்போ ஸ்பைடர் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும். எங்கே இருக்கு நடக்கிறான் சவுண்டு கேட்குது. எப்படி போகலாம்? இப்படி போகலாமா? பார்த்து போடா. ஓகே வந்தாச்சு. எங்கே வரணும்னு நினச்சோமோ கரெக்டாக வந்துட்டோம். மாஸ்டர் கீ தாங்கடா. சூப்பர். டோர் எஸ்கேப் ரெடி. டோர் எஸ்கேப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பைடர் கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. ஸ்பைடர் நடக்கிற சவுண்டு கேட்குது. அப்போ இங்கே தான் இருக்கா? ஐயோ கருமோண்டா. கரெக்டாக ஒரு பொருள் கிடைக்கும் போது தான் கரெக்டாக வந்து சேருது பேர். நல்லா இது போயிடுச்சா? ஓடு பார்த்துக்கலாம். திடீர்னு வந்தா மாதிரியே இருந்துக்கிறா. எப்படியோ டோர் எஸ்கேப் இன்னைக்கு பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக, டவுட்டே இல்லை. இன்றைக்கி டோர் எஸ்கேப் ரெடி. எல்லா பொருளுமே போட்டாச்சு. மாஸ்டர் கீயை மட்டும் வச்சா போதும். அது நம்ம கையிலே இருக்குது. கிளவிக்கிட்ட அடி வாங்காமலே தப்பிக்க போகிறோம். நல்லா தப்பிச்சிட்டோம். அப்பா கிளவி கரெக்டாக கிட்ட வரும்போது கதவை ஓப்பன் பண்ணேன். பாய் பாய் கிளவிக்கு பாய் பாய். எப்படி எங்ககிட்டேவா? எப்படி தப்பிச்சிட்டோமா? கிளவி அடி லூஸு. திடீர்னு வந்து பயமுத்துறா பாரு பைத்தியம். எப்படியோ வெற்றிகரமான ஒரு வெற்றி. எப்படியோ ஒரு எஸ்கேப் முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு ஆச்சரியம்னா, நான் ஈஸி மோடில் விளையாடினாலே 2-3 வாட்டி அடி வாங்குவேன். இந்த வாட்டி நார்மல் மோடில் விளையாடி ஒரு அடி கூட வாங்கலை. ஒரு அடி கூட வாங்காமல் இந்த வாட்டி தப்பிச்சிருக்கோம். அது ஒரு பெரிய ரெக்கார்டு. எனக்கு பொறுத்தவரை அது பெரிய ரெக்கார்டு. இது ஹார்ட் மோடு கூட இதே மாதிரி தான். ஆக்சுவலி கிரானி 2ல் கூட ஹார்ட் மோடில் இந்த மாதிரி தான். நான் வெறும் ஒரே ஒரு அடி தான் வாங்கினேன். ஆனால் ஹார்ட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு அடி வாங்கியே நான் தப்பிச்சிட்டேன். நான் நல்லா பரவாயில்ல. எப்படியோ ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கேமில். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்குது சவுண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே கைஸ், பாய் பாய்.